அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே என்டிபிசி அண்ட் குரூப் டி நம்ம ஆல்ரெடி ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ஆக்சுவலாக அந்த வீடியோஸ்க்கு ஏற்றாப்புல ஒரு 15 டேஸ் ஷெடியூல் மட்டும் இதில் போட்டிருக்கேன். ரயில்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பாஸ் பண்ணி போகிறவங்களோட எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் நல்லா எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மோகம் குறைஞ்சிருச்சு. ஒன்று ரயில்வே போர்டுன்னு தான் காரணம். உங்களுக்கு 2019ல் நடத்த வேண்டிய டெஸ்ட்டெல்லாம் அந்த கொரோனா அது இதுன்னு சொல்லி 2 இயர்ஸ் வரை இழுத்தடிச்சாங்க. ஆனால் இப்போ ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் என்டிபிசி, குரூப் டி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பாஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சிபிடி 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதிகமான ஸ்கோர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ். அதுக்கான வீடியோ என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத தனியாக போட்டிருக்கேன். அதில் ஒரு 70% ஈஸியாக எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபுல் டெஸ்ட்டாக ரீசனிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபுல்லாகவே 30 கொஸ்டின் ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக நீங்கள் போட போகிறீங்க. இல்லை அப்படின்னா 30 கொஸ்டின் நடத்தி விட்டுறலாம். சரிங்களா? அப்போ டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த வீடியோ டேட்ஸ் கொடுத்துருப்பேன். அந்தந்த டேட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரீசனிங் வீடியோ ரிலீஸ் ஆகும். ஜிஎஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8:00 ரிலீஸ் ஆகும். அப்போ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரீசனிங்கு, ஜிஎஸ் அப்படின்னு கண்டினியூவாக நீங்கள் படிச்சுட்டு இருக்க போகிறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் நம்ம ஃபுல் மார்க் எடுத்துடலாம். டைம் சீக்வன்ஸை குறைக்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீடாக ரீசனிங் போட முடியும் அப்படின்றதுக்காக தான் இது. இது எல்லாமே ரீசனிங் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ரயில்வேல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்னு கூட சொல்ல முடியாது. இப்போ நடந்து முடிஞ்ச ஏஎல்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ, டெக்னீஷியன் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் எஸ்ஐ, ஆர்பிஎஃப் எஸ்ஐ நடந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரீசனிங்கை பொறுத்தளவு. ஜென்ரல் அவேர்னஸில் டாபிக் வைஸ் பார்க்க போகிறோம். நமக்கு ஜென்ரல் அவேர்னஸில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக டைம் லைன் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் வர ஃபுல்லாகவே எல்லா டைம் லைனையும் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் இருக்க ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வார் அண்டு ட்ரீட்டி. என்ன போர் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, என்ன உடன்படிக்கை அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிஸ்ட்ரியில் ஃபவுண்டர் ஆஃப் கிங்டம்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான ஏரியா. சரிங்களா? யார் தோற்றுவித்தார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் இந்த ஏரியாவும் பார்க்க போகிறோம். அப்புறம் நிக்நேம்ஸ் இன் ஹிஸ்ட்ரிஸ், ஸ்பெஷல் நேம்ஸ் இல்லை டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்தியன் நெப்போலியன் அழைக்கப்பட்டது யார், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். பயோஸ்பியரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், நெய்பரிங் கண்ட்ரிஸ், ரிவர்ஸ், ட்ரைப்ஸு, ஃபுல் ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் வைஸாக கொடுத்துருக்கு. இந்தந்த டேட்டில் அந்தந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ 28/12/2024 ரிலீஸ் ஆக போகுது. ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29/12/2024 கூட. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 28க்கு அப்புறம் 31. ஆனால் இதில் பாருங்கள் ஒரு நாள் விட்டு 1, 2, 4 அப்படின்னு கண்டினியூவாக வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை செக் பண்ணி கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துருங்க. நோட்ஸ் எடுத்து படிங்க. சரிங்களா? இதோட பிடிஎஃபே உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் ரீசனிங்கை டெஸ்ட் மாதிரி போட்டு அதுக்கு சொல்யூஷன் பார்த்தாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்தாலும் ஓகே தான். ஏன்னா கண்டினியூவாக நம்ம வந்து ஏன்னா உங்களுக்கு ரயில்வேல இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இப்போ நடந்துட்டு இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் தெரியும். இன்னொன்று டைம் கால்குலேஷன். எல்லா நாளும் ஒரு 15 ஃபுல் டெஸ்ட் போட போகிறோம் அப்படின்னா நம்மளோட டைமை ரொம்ப சிம்பிள் ஆக்கிக்கலாம். அதனால் கண்டினியூவாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இருந்தே என்டிபிசி நமக்கு பிப்ரவரியில் வந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரின்னு ஒரு ஃபுல் மந்த் கையில் இருக்குது. அது ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ரயில்வேல சிபிடி 1 கிராக் பண்ணிடலாம். எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.